சிவசங்கரியின் 47 நாட்கள். அதில் 26வது நாள். அத்தியாயம் 17. கடைக்கு போய்விட்டு வீட்டுக்கு வந்த விசாலிக்கு தலையை வலித்தது. ஜுரம் வரும்போல மூட்டுக்கு மூட்டு வலி வேறு. வெள்ளிக்கிழமை குமார் மிரட்டின மிரட்டலில் அன்றே அவளுக்கு காய்ச்சல் வந்திருந்தாலும் ஆச்சரியமில்லை. தனக்கு மாலையிட்டவன் தன் சௌகரியத்துக்காக கொலை கூட செய்ய அஞ்சமாட்டான் என்ற நினைப்பு மனசில் தோன்றிவிட்டதால் வாயை திறந்து அவனிடம் ஏதொன்றும் பேசவே அவள் அஞ்சினாள். லூசி வந்த பிறகு ஒன்றுமே நடக்காத மாதிரி அன்பானவனாக முகத்தை மாற்றிக்கொண்டு குமார் இருந்தான். லூசியை பேஸ்மெண்ட்டுக்கு அழைத்து சென்று காண்பித்தான். நீ பூக்கள் கொடுத்ததை கொண்டு என் தங்கை எவ்வளவு அழகாய் அலங்கரித்திருக்கிறாள் பார் என்றான். விசாலி இஸ் ஃபீலிங் மச் பெட்டர் டுடே என்றான். 2 நாள்களாய் உன்னோடு அதிக நேரம் செலவழிக்க முடியவில்லை என்று அவளுக்கு வருத்தம் என்றான். உன்னோடு பேச முடியவில்லையே என்று உணர்ந்து அதை சொல்லி சொல்லி மாய்ந்து போனாள் என்றான். நாளையிலிருந்து உனக்கு பிடிச்சமான உணவு வகைகளாம் செஞ்சு போட போகிறாளாம். இன்னும் 1 வாரத்தில் எல்லா வீட்டு வேலைகளையும் கற்றுக்கிட்டு சிந்தியை நிறுத்திவிடும் அளவுக்கு பண்ண போகிறாளாம் சொன்னாள் என்றான். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ டார்லிங் என்று லூசி கிட்டத்தில் வந்து அவளை கட்டி கொண்டபோது என்னவோ சொன்னதில்தான் இவளுக்கு இத்தனை சந்தோஷம் என்று விசாலி புரிந்து கொண்டாள். குமார் சொன்னபடியே அவர்களோடு உட்கார்ந்து உணவருந்தி டிவி பார்த்தாள். மனசு மறத்து போயிருந்தாலும் சிரி, மூஞ்சி உம்முன்னு வச்சுக்காத என்று நடுவில் குமார் லூசி அறியாமல் இவளிடம் கூறினதுக்கும் விசாலி அடிபணிந்தாள். ஒரு வழியாக இவளை தூங்கச் செல்ல குமார் அனுமதித்த போது கையில் ஒரு தூக்க மாத்திரையை கொடுத்து அனுப்பினான். மனசும் உடம்பும் நொந்து போயிருந்ததால் விசாலி படுக்கையில் சாய்ந்த சில நிமிஷங்களுக்கெல்லாம் நன்றாக உறங்கிவிட்டாள். ஆனால் நடு இரவில் ஒரு சமயம் முழித்து கொண்டபின் தன் சூழ்நிலையின் பயங்கரம் நெஞ்சில் உறுத்தவே எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். மாலையில் தாழ் போடப்பட்டிருந்த கண்ணீர் மீண்டும் பிரவாகம் எடுத்தது. நான் என்ன பண்ணுவேன்? இவர் என்கிட்ட காட்டின அன்பெல்லாம் வெறும் வேஷம். இந்த லூசி மேலே தான் இவருக்கு நிஜமான பிரியம் இருக்குது. இவளோடையே இருங்கோ என்னை அனுப்பிடுங்கோனாலும் கேட்க மாட்டேங்கிறாரே. அந்நிய தேசத்தில் சொந்த மனுஷா யாரும் கிட்டக்கூட இல்லாத இடத்துல நான் மாட்டின்டுட்டேனா? இனிமேல் எனக்கு விமோச்சனமே இல்லையா? சந்துருண்ணாவுக்கு விஷயத்தை எப்படியாவது சொல்லிட்டா தேவலை. ஆமாம், அண்ணாவுக்கு விஷயம் தெரிஞ்சால் மட்டும் என்ன பண்ணுவான்? இவர் கேட்ட மாதிரி பறந்தா வருவான். 10,000 பணம் வேணுமாமே. லூசி நல்லவளா தெரியறா. அவகிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லிட்டா அவள் உதவி பண்ணலாம். ஆனால் எப்படி சொல்கிறது? இவர் சொல்கிறபடி நான் கேட்காட்ட பொல்லாத கோபம் வரும்னாரே. இவரா நம்மளை அடித்து கொல்றதுக்கு முன்னாடி நாமளாவே ஏதாவது பண்ணிட்டு செத்து போயிட்டா என்ன பண்ணிக்கிறது? சாகிறதுக்காகவா இத்தனை வயசு வளர்த்து இத்தனை பழம் செலவழித்து கல்யாணம் பண்ணிண்டு இத்தனை தூரம் பயணம் பண்ணி அயல் தேசத்துக்கு வந்தோம்? விக்கி விக்கி அழும்போது சத்தம் கேட்டு குமார் வந்துவிடப் போகிறானே என்ற நினைப்பு எழுந்ததும் புடவை தலைப்பை சுருட்டி வாயில் அடைத்து கொண்டு அழுதாள் விஷாலி. தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டியதுதானா என்று அவள் வேதனைப்பட்ட போது ஆதிச்சபுரத்தில் நடந்த சமாச்சாரம் ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. 3வது வீட்டு ருக்மணி பாட்டியின் ஒரே மகள் கமலா சின்ன வயசில் கணவனை இழந்து தன் 4 வயசு 2 வயசு பெண் குழந்தைகளுடன் தாய் வீட்டில் இருக்க வந்த சமயத்தில் அவளுக்கு வயிற்றில் வேறு 4 மாதம். கணவன் செத்த 6ஆம் மாதம் ராஜாத்தி போல இன்னொரு பெண் பிறந்தது. கமலாவின் குழந்தைகள் கண்ணுக்கு ரொம்ப லட்சணமாய் இருக்குமாம். 2 வயசான கௌரிக்கு நகைகள் பூட்டினால் கிருஷ்ண விக்கிரகம் மாதிரி இருக்கும். அன்று கோகுலாஷ்டமி. மாப்பிள்ளை இறந்த 1 வருஷத்திற்கு பண்டிகை கொண்டாடவில்லை. 1 வருடம் முடிந்து வந்த கோகுலாஷ்டமியை நன்றாக கொண்டாட எண்ணிய ருக்மணி பாட்டி விதவிதமாய் பட்சணங்கள் செய்து வெண்ணெய் கடைந்து கோலம் போட்டு மாவிலை கட்டி ஏற்பாடு பண்ணினார். மதியம் 3 மணி இருக்கையில் கௌரியை அழைத்த கமலா கையில் வளை, காலில் வெள்ளி கொலுசு, கழுத்தில் ஒரு வடம், சங்கிலி அணிவித்து முன்னிச்சி மேலே தூக்கி கட்டி நெற்றியில் சந்தன கீறு இட்டாள். குழந்தையை தயார் செய்ததும் வீட்டுக்குள்ளேயே விளையாடிண்டு இரு என்று சொல்லிவிட்டு அம்மாவுக்கு ஒத்தாசை பண்ண உள்ளே போய்விட்டாள். பால் ஊற்ற வந்த வீராசாமி தனியாய் திண்ணையில் உட்கார்ந்திருந்த கௌரிக்குட்டியை பார்த்திருக்கிறான். நகைகள் பளபளத்து அவனை ஈர்த்து விட்டன. நைசாக குழந்தையிடம் பேச்சு கொடுத்து வயல்காட்டுக்கு அழைத்து போய் கை நிறைய பொட்டுக்கடலையை கொடுத்து குழந்தையை தின்னச் சொல்லியிருக்கிறான். வாய் கொள்ளாமல் பொட்டுக்கடலையை போட்டுக்கொண்டு மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் தெரியாமல் குழந்தைக்கு தொண்டையை அடைத்த சமயத்தில் நகைகளை கழற்றி கொண்டு கழுத்தை நெரித்து பக்கத்தில் இருந்த கிணற்றில் எரிந்துவிட்டு போய்விட்டான். பிறகென்ன, குழந்தையை காணோம் என்று தேட, பிணம் கிணற்றில் மிதக்க, பால்காரனோடு குழந்தை போனதை யாரோ சொல்ல, ராத்திரிக்குள் வீராசாமியை பிடித்து விட்டது கூட பெருசில்லை. குழந்தைக்கு நகையை பூட்டி நானே அதன் சாவுக்கு காரணமானேனே என்று அலறிய கமலா அதே ராத்திரி உத்தரத்தில் புடவையை கட்டி தொங்கவிட்டு தூக்கு போட்டு கொண்டு செத்தாளே, அதுதான் ரொம்ப கன்றாவி. ஒரே நாளில் 2 சாவு ருக்மிணி பாட்டி வீட்டில் அகத்தில்.
கமலா செத்துப்போன பிறகு பாலுக்கு அழுத கைக்குழந்தையை வைத்துக்கொண்டு ருக்மிணி பாட்டி பட்ட கஷ்டம் சொல்லி மாளாது. அப்போதுதான் விசாலியின் அம்மா சொன்னாள், அந்த பழிகாரி போயிட்டா. ஆனால் அவ பொறுப்புகளை சுமந்துண்டு இந்த பாட்டி படுற கஷ்டத்தை பாரு. இந்த மாதிரி ஒரு கோழையை பெத்ததுக்கு பாட்டி வயிற்றுல பிரண்டையை வச்சு கட்டிக்கணும். தற்கொலை பண்ணிக்கிறது மகா பாவம். அகாலமாக இப்படி சாகிறவாளுக்கு நிம்மதி இல்லை. அவள் ஜென்ம ஜென்மத்துக்கு ஆவியாக அலைஞ்சுண்டிருப்பா. பிறப்பை கொடுத்த பகவான் சாகிறதுக்கும் நேரம் குறிச்சுத்தானே வச்சிருப்பான். எல்லாம் விதிப்படி நடக்கிறதுன்னு விடாமல் இது என்ன அசட்டுத்தனம்? விசாலிக்கு அம்மா பேசிய பேச்சுகள் நினைவு வர எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். தற்கொலை பண்ணிக்கிறவா ஆவியாக சுத்தின்னு இருப்பாளாம். அது குடும்பத்துக்கே மகா பாவம்னு அம்மா சொன்னாளே. அப்போது நான் தற்கொலை பண்ணிக்க நினைக்கிறது தப்புத்தானா? சாகாமல் இந்த மனுஷனோட போக்குக்கு இசைஞ்சு இருக்க முடியுமா? 2 பொண்டாட்டிக்காரன் நம்ம ஊரில் இல்லையா? நீ இங்கே இருந்தா என்னன்னு கேட்டாரே, அப்படித்தான் இருக்கணுமா? ஏனோ விஷாலிக்கு மறுபடி குமாரை அணைத்து காதல் செய்வதை நினைத்தாலே எரிச்சலாக இருந்தது. சி, அந்த மனுஷனை என்னை தொட விடமாட்டேன். அப்புறம் தெருநாய்க்கும் எனக்கும் அப்புறம் என்ன வித்தியாசம்? வேறு என்னதான் வழி? திடீரென்று சுஜாதா எழுதிய காயத்ரி கதை விஷாலிக்கு ஞாபகம் வந்தது. தொடர்ந்து படிக்காவிட்டாலும் விட்டு விட்டு அந்த கதையை படித்திருந்தாளே. அந்த கதையிலையும் இப்படித்தான் பெண்டாட்டி ஆம்படையான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிண்டு அவளை வச்சு அசிங்கமான படங்களை எடுக்கிறான். அப்புறம் அவள் எப்படி தப்பிக்கிறா? ஒரு நோட்டில் தன் நிலைமையை எழுதி வேஸ்ட் பேப்பரோட வெளியே அனுப்பிடுறா. அதை ஒருத்தர் படிச்சுட்டு அவளை காப்பாத்துறார். அந்த மாதிரி இந்த ஊரில் நடக்க முடியுமா? அந்த கதை நடந்தது மெட்ராஸில், நான் இருக்கிறது அமெரிக்காவில். இங்கே என் பேச்சு புரிஞ்சு என்னை யார் வந்து காப்பாற்றுவா? மறுபடி அழத்தான் தோன்றியது. மணியை பார்த்தால் 5. இது மார்கழி மாதம் இல்லையா? ஊரில் இருந்தால் 5 மணிக்கு எழுந்து அரிக்கேன் விளக்கை வச்சுண்டு தெருவில் சாணி தெளித்து பெருக்கி எத்தனாம் பெரிய புள்ளிக்கோலம் போடுவேன். விசாலி போல நம்மளால் போட முடியுமான்னு தானே தெருவெல்லாம் பேசிப்பா. சந்துருன்னா பாவம், தங்க இருட்டில் கோலம் போடுறாளே, பூச்சி பொட்டு வந்துடுமேன்னு பயந்துண்டு கூடவே வந்து திண்ணையில் உட்கார்ந்துருப்பானே. ஐயோ அண்ணா, என் மேலே உசுராக இருப்பியே. இப்போது நான் இந்த மாதிரி இக்கட்டில் இருக்கிறத நினச்சா எப்படி துடிச்சு போவே? இப்படி அழுதுண்டே இருந்தா ஆச்சா? மேற்கொண்டு என்ன பண்ணுறது? எப்படியாவது நம்ம தேசத்துக்கு போயிடணுமே. எப்படி எப்படி? அழுகையை மறந்து நிதானத்துடன் இனி என்ன பண்ண வேண்டும் என்பதை யோசித்தால் என்ன? இந்த வீட்டிலேருந்து நான் தப்பிக்கணும்னா அதுக்கு முதல்ல இந்த ஊரை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்க்கறது தான் புத்திசாலித்தனம். லூசி இன்னைக்கும் நாளைக்கும் ஊர் சுற்றி பார்க்க அழைச்சிட்டு போகிறாளாம். அப்படி போகிறச்சே யாராவது நம்ம ஊர்க்காரா கண்ணில் தெரிய மாட்டாளா? அவாகிட்ட சொன்னால் நமக்கு விமோச்சனம் பிறக்காதா? நிதானத்துடன் யோசனை பண்ணிய போது பகவான் தன்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை பிறந்ததால் தூங்கி எழுந்து காலை உணவு முடிந்ததும் சிகாகோவை சுற்றி பார்க்கலாம் என்று லூசி சொல்வதற்கு முன் இவள் தயாராக இருந்தாள். குமார் வண்டி ஓட்ட லூசி அருகில் உட்கார்ந்து கொண்டாள். விஷாலி பின்னால். டவுனுக்கு போனார்கள். ஜான் ஹென்காக் பில்டிங், லியஸ் பில்டிங் எல்லாம் பார்த்தார்கள். எக்ஸ்பிரஸ் லிஃப்டில் 100 மாடிகளை கடந்து மேலிருந்து கீழே பார்த்தார்கள். சின்ன குழந்தையை பரிவுடன் இட்டுச் செல்வதைப் போல பல இடங்களில் விஷாலியின் கைகளை பிடித்து கொண்டு போனாள் லூசி. இதை பார் வைஷாலி, அங்கே பார் வைஷாலி என்று அவள் ஒவ்வொன்றாக சொல்ல குமார் மொழிபெயர்த்தான். சில சமயம் லூசி சொன்னதை சொல்லாமல், உனக்கு அடிக்கிற யோகம் யாருக்கு அடிக்கும்? சிக்காகோவை பார்க்குற பாக்கியம் வேற எந்த பெண்ணுக்கு கிடைக்கும்? சிரி, இவ சொல்கிறத ஆர்வத்தோடு கேளு என்றான். மதியம் பூராம் சுற்றிவிட்டு வீட்டுக்கு திரும்பினார்கள். இத்தனை அலைஞ்சும் ஒரு இந்தியனை கூட பார்க்கலையே. இவர் சொன்னது நிஜம்தானா? இங்கே நம்மூர்க்காரா மருந்துக்கு கூட கிடையாதோ? விஷாலியின் நினைப்பு தப்பு. அவள் டவுனில் அலைந்தபோது எத்தனையோ இந்தியர்கள் எதிர்பட்டார்கள். ஆனால் வின்டர் சமயம் அதலால் இந்திய பெண்மணிகள் புடவை அணிந்தால் தடுக்கி விழுந்து விடுவோம் என்று பேண்ட் அணிந்திருந்ததால் அவளால் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள இயலவில்லை என்பதை விஷாலிக்கு யார் விளக்குவார்கள்? அன்றிரு விசாலியை நல்ல சமையலாய் சமைக்கச் சொன்னான் குமார். வாயை திறக்காமல் செய்தாள் அவள். லூசி ரசித்து சாப்பிட்டாள். நாள் பூராவும் அலைந்ததிருந்த அளிப்பில் சீக்கிரம் படுக்கப் போனார்கள். மறுநாள் காலையில் 9 மணியவில் முதல் நாள் போலவே டிஃபன் முடிந்ததும் புறப்பட்டார்கள். முதலில் வீட்டுக்கு 2 மைல் தள்ளியிருந்த ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டருக்கு போனார்கள். விஷாலியின் கடைகளின் அளவை பார்த்து பிரமித்து போனாள். சாப்பாட்டு சாமான்கள் விற்கவென்று பிரம்மாண்டமான கடை, பக்கத்திலேயே மற்ற வீட்டு சாமான்கள் விற்கும் கடை, துணிக்கடை என்று ஒவ்வொரு கடையும் பறந்து விரிந்திருந்தது. வண்டி ஒன்றை தள்ளிக்கொண்டு ஒவ்வொரு கவுண்டராக போய் சாமான்களை சேர்த்தார்கள். விஷாலி, உனக்கு ஆப்பிள் ஜூஸ் பிடிக்குமா? வறுத்த முந்திரி பிடிக்குமா? எந்த வகை ஐஸ்கிரீம் பிடிக்கும்? சாக்லேட் போதுமா என்று லூசி அன்போடு கேட்டு கேட்டு பொருட்களை வாங்கினாள். ரொட்டிகளில்தான் எத்தனை ரகம், பாட்டில்களில் அடைத்த ஜூஸ் தான் எத்தனை தினுசு, அம்பாரமாய் கொட்டி வைத்த பிஸ்கட் சாக்லேட்டுகளின் வகையரா. விஷாலிக்கு பிரமிப்பாக இருந்தது.
கடையின் அமைப்பிலும் இதுவரைக்கும் தான் கண்டறியாத பொருட்களை கண்டதிலும் லூசியின் அன்பிலும் தன் மனசின் துக்கம் கொஞ்சம் குறைந்திருப்பதாகவே விஷாலி நினைத்தாள். எல்லா சாமான்களையும் வாங்கின பிறகு பில் கவுண்டருக்கு வந்தார்கள். மெஷினில் கணக்கு பார்த்து பணம் வாங்கி கொண்ட பெண் பெரிய பிரவுன் பேப்பர் பைகளில் சாமான்களை அடுக்கி தந்ததை ஆளுக்கு 2ஆக தூக்கிய வண்ணம் வாசலுக்கு வந்தார்கள். விஷாலி கையில் கூட ஒரு பை. நீங்கள் இங்கேயே நில்லுங்கள், நான் போய் வண்டியை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி குமார் போனான். கடையில் வருவோரும் போவோருமாய் நல்ல கூட்டம். சுற்றி நடந்த மனிதர்களை விஷாலி பராக்கு பார்த்து கொண்டிருக்கையில் அவளுக்கு வெகு அருகாமையில் ஒரு வண்டி வந்து நின்றது. கையில் 2 பைகளுடன் காத்திருந்த ஆண் ஏறிக்கொண்டதும் வண்டி புறப்பட்டது. வண்டி தாண்டும் போது வண்டியோட்டியை நன்றாக பார்த்தாள் விஷாலி. காருக்குள் ஹீட்டர் ஓடியதால் அணிந்திருந்த ஸ்வெட்டரின் அடியில் பளிச்சென்று தெரிந்தது சிவப்பு வண்ண புடவை. திடுக்கிட்டு நன்றாக பார்த்தாள் விஷாலி. சிவப்பு புடவை, கருப்பு ஒற்றை பின்னல், நெற்றியில் பொட்டு. ஐயோ, சத்தியமாய் அவள் ஒரு இந்திய பெண்மணிதான். இப்படி விட்டுவிட்டோமே என்று அவளுக்கு ஒரே பதைபதைப்பு. மீதி அடுத்த அத்தியாயத்தில்.